நெக்ஸ்ட்டுப்பா ஆமாம் அந்த ஃபோர்த் சாப்டரில் பார்க்குற லாஸ்ட் கான்செப்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். ஓகேவா? ஆமாம் 5 மார்க் கொஸ்டினில் இந்த மாடல் கேட்பாங்கப்பா. ரொம்ப ஈஸியானது கூட. எல்லா சம்மும் ஒரே மாடல் தான். ஓகேவா? சரி, இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா கொடுத்து மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் பிரகாரம் ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்துருவாங்க. ஓகேவா? அந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பி ஆஃப் என்னு எடுத்துக்கோங்க. அடுத்தபடியாக பி ஆஃப் ஒன்று ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணுங்கள். பி ஆஃப் ஒன்று அப்படின்னா பி ஆஃப் கிவன் ஸ்டேட்மெண்ட்டை பி ஆஃப் என்னன்னு எடுத்துக்கோங்கப்பா. அடுத்தபடியாக பி ஆஃப் ஒன்று வந்து ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? கிவன் ஸ்டேட்மெண்ட்டை பி ஆஃப் என்னன்னு எடுக்கணும். அதுக்கடுத்து பி ஆஃப் ஒன் இஸ் ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணணும். பி ஆஃப் ஒன் இஸ் ட்ரூனா கிவன் பி ஆஃப் என்னில் நீ எண்ணுக்கு போகிற ஒன்றுன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது லெஃப்ட் சைடு ரைட் சைடும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இருந்தால் பி ஆஃப் ஒன் இஸ் ட்ரூ. அதுக்கு அடுத்தபடி என்ன செய்யணும்னா பி ஆஃப் கே இஸ் ட்ரூன்னு சொல்லி நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கணும். பி ஆஃப் கேன மீனிங் என்ன? பி ஆஃப் எண்ணில் உள்ள எண்ணுக்கு பதிலாக நீங்கள் கேன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது அந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடும் ஈக்குவல்னு சொல்லி நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆமாம், பி ஆஃப் கே இஸ் ட்ரூன்னு அஸ்யூம் பண்ணிக்கிட்டீங்க. பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூன்னு சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணிங்கன்னா பை த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் பி ஆஃப் என் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் என் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிவன் ஸ்டேட்மெண்ட்டை பி ஆஃப் என்னு எடுத்துக்கணும். பி ஆஃப் ஒன் இஸ் ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணணும். பி ஆஃப் கே இஸ் ட்ரூன்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஆமாம், எல்லா சம்மும் எக்ஸைஸ் அண்ட் எக்ஸைஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லா சம்மும் ஒரே மாடல் தான். ஓகேவா? இல்லை ஃபஸ்ட் ஒன் பாருங்களேன். பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ப்ரூவ் தட் ஃபார் n greater than or equal to 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus n cube is equal to n into n plus 1 divided by 2 the whole square. அவன் அந்த ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இது 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus n cube is equal to n into n plus 1 divided by 2 the whole square. அதாவது ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸோட க்யூப். ஓகேவா? ஆமாம், 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus n cube is equal to n into n plus 1 divided by 2 the whole square சொல்லி மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் பிரகாரம் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு கிவன் ஸ்டேட்மெண்ட்டை பி ஆஃப் என் எடுத்துக்கலாமா? பி ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு எடுத்தாச்சா? அடுத்து பி ஆஃப் ஒன் இஸ் டூன்னு சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பி ஆஃப் ஒன்னா பி ஆஃப் எண்ணில் உள்ள எண்ணுக்கு பிறகு ஒன்றுன்னு போடுங்க. இப்போது லெஃப்ட் சைடு போடுங்க. இந்த எண்ணுக்கு 1 போட்டால் 1 கியூப்பா. ரைட் சைடு எண்ணுக்கு பிறகு 1 போடுங்க. 1 into 1 plus 1 2 divided by 2 the whole square. 1 cube 1, 1 plus 1 2 1 2 2 2 divided by 2 the whole square 1 வரும். 1 ஸ்கொயர் வரும். அப்போ 1 is equal to 1. அப்போ பி ஆஃப் 1 is 2. ஓகேவா? பி ஆஃப் 1 is 2னா பி ஆஃப் எண்ணில் உள்ள பி ஆஃப் எண்ணில் உள்ள எண்ணுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஈக்குவலாக இருந்தால் பி ஆஃப் 1 is 2ன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து அஸ்யூம் தட் பி ஆஃப் கே இஸ் 2. பி ஆஃப் கே ஸ்டூன்னா அந்த கிவன் பி ஆஃப் எண்ணில் நீங்கள் எண்ணுக்கு பதிலாக கேன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ஈக்குவலாக பாருங்கள். அப்போ பி ஆஃப் கே என்ன வரும்? இப்போ எண்ணுக்கு பதிலாக கே போடுங்க. 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus k cube is equal to k into k plus 1 divided by 2 the whole square. அதாவது எண்ணுக்கு பதிலாக கே. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்படி பி ஆஃப் கே இஸ் ட்ரூன்னு சொல்லி அஸ்யூம் பண்ணிக்கிட்டீங்களா? அஸ்யூம் பண்ணிட்டா இப்போ பி ஆஃப் கே ப்ளஸ் 1 இஸ் ட்ரூன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? ப்ரூவ் பண்ணணும். அப்போ பி ஆஃப் கே ப்ளஸ் 1 என்ன பார்த்தோம்? பி ஆஃப் கேயில் உள்ள கேக்கு பதிலாக, அதாவது அது இல்லைனா வச்சுக்கலாம், பி ஆஃப் எண்ணில் உள்ள எண்ணுக்கு பதிலாக கே ப்ளஸ் 1 போடணும். பி ஆஃப் பி ஆஃப் என் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் எண்ணுக்கு பதிலாக என்ன போடுறீங்க? கே ப்ளஸ் 1. அப்போ எண்ணுக்கு பதிலாக கே ப்ளஸ் 1 போடுங்க. பி ஆஃப் கே ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1 cube plus 2 cube plus 3 cube ப்ளஸ் இந்த எண்ணுக்கு பதிலாக கே போட கே கியூப் ஆயிருமா? இது ஆல்ரெடி கே. இதுக்கு அடுத்த டைம் இந்த அடுத்த டைம் என்ன வரும்? கே ப்ளஸ் 1 தானே வரும். இது கே கியூப்பு. கே கியூப்க்கு அடுத்த டைமு கே ப்ளஸ் 1. அப்போ கே கியூப் ப்ளஸ் கே ப்ளஸ் 1 த ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு இங்கே எங்கெல்லாம் கே இருக்கோ எங்கே பண்ணோம்? கே ப்ளஸ் 1 போடுவோம். அப்போ கேக்கு கே ப்ளஸ் 1. இந்த கேக்கு கே ப்ளஸ் 1 போட்டிங்கன்னா ஆல்ரெடி ஒரு 1 இருக்குது. அப்போ கே ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 கே ப்ளஸ் 2 இருக்குமா? அப்போ கே ப்ளஸ் 1 கே ப்ளஸ் 2 divided by 2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ 1 cube plus 2 cube plus etc plus k plus 1 the whole cube ஓட ஆன்சர் வந்து k plus 1 into k plus 2 divided by 2 the whole square சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணலாமா? கன்சிடர். இப்போது லெஃப்ட் சைடு மட்டும் எடுத்துக்கோங்க. 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus k cube plus k plus 1 the whole cube. இப்போ இதில் 1 cube k cube வரைக்கும் ஈக்குவேஷன் 1 ப்ரவர் ஆன்சர் என்ன? k into k plus 1 the whole square divided by 2 plus k plus 1 the whole cube. ஓகேவா? இப்போ
இந்த 2வை எல்சிஎம் எடுத்துக்கலாமா? இல்லைனா ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிடுங்க. ஸ்கொயர் பண்ணால் கே ஸ்கொயர் இன்ட்டு கே ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் கே ப்ளஸ் 1 ஹோல். இப்போ 4 எல்சிஎம் எடுத்துக்கோங்க. அப்போ கே ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு கே ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு கே ப்ளஸ் 1 ஹோல் கியூப் பை 4. இப்போ நியூமரேட்டரில் கே ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் காமனாக இருக்கா? அப்போ கே ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை 4. அப்போ கே ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் காமனாக இருந்தால் ரிமைனிங் இருக்கும் கே ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு கே ப்ளஸ் 1. 4 கொண்டு உள்ளார மட்டும் பண்ணுங்க. 4k ப்ளஸ் 4. அப்போ கே ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை 4 இன்ட்டு கே ஸ்கொயர் ப்ளஸ் 4k ப்ளஸ் 4 தட் இஸ் கே ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயரா? கே ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பெண்ட் பண்ணுங்க, அந்த ஆன்சர் வந்துடும். அப்போ கே ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பை 4 இன்ட்டு கே ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயரா? ஓகேவா? அப்போது இந்த ஸ்கொயர் இப்படி எழுதலாமா? கே ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் கே ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் பை 4 கே ப்ளஸ் 1 இன்ட்டு கே ப்ளஸ் 2 பை 2 ஹோல் ஸ்கொயர் அடிக்கலாமா? ஆன்சர் கரெக்டாக வந்துச்சா? அப்போ பி ஆஃப் கே ப்ளஸ் 1 இஸ் ஆல்சோ ட்ரூவா? அப்போ இந்த 3மே ட்ரூவாக இருக்கனால பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் பி ஆஃப் n இஸ் ட்ரூ ஃபார் ஆல் n பிலாங்ஸ் டு கேபிட்டல் N. இந்த கேபிட்டல் என்னங்கிறது என்ன அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன நம்பர்ஸு? பாசிட்டிவ் நம்பர்ஸ் தானே? ஓகே. இப்போ இதே மாடலில் செகண்ட் சம் பாருங்கள். பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ப்ரூவ் தட் ஃபார் n இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 1 square plus 3 square plus 5 square plus etc plus 2n minus 1 the whole square is equal to n into 2n minus 1 2n plus 1 divided by 3. Given statement P of n எடுத்துக்கலாமா? அப்போ 1 square plus 3 square plus etc 2n minus 1 the whole square is equal to n into 2n minus 1 2n plus 1 divided by 3. P of 1 is 2 ப்ரூவ் பண்ணலாமா? அப்போ லெஃப்ட் சைடு n க்கு 1 போட்டால் 2 into 1 2 minus 1 1 ஆயிருமா? அது மாதிரி ரைட் சைடு பாருங்கள், n க்கு 1 போடுங்க. 1 into 2 minus 1 1 2n plus 1 3 ஆயிரும். டிவைட் பை 3 கேன்சல் ஆயிருமா? அப்போ 1 is equal to 1 is equal to 1. Therefore P of 1 is true. அப்போ P of 1 ட்ரூ ஆயிடுச்சா? assume that P of k is ட்ரூன்னு எடுத்துக்கலாம். அப்போ என்னுக்கு பதிலாக என்ன போடுங்க? கே போடலாமா? அப்போ எப்படி பாருமா? E of k is equal to 1 square plus 3 square plus 5 square plus etc என்னுக்கு பதிலாக k போட்டிங்கன்னா 2k minus 1 the whole square ஆயிருமா? இப்போ என்னுக்கு பதிலாக k போடுங்க. k into 2k minus 1 into 2k plus 1 divided by 3. சரி, அப்போ P of k is ட்ரூன்னு அஸ்யூம் பண்ணிக்கிட்டோமா? அப்போ P of k plus 1 is ட்ரூன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். டு ப்ரூவ் P of k plus 1 is ஆல்சோ ட்ரூன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அப்போ நீங்கள் கேக்கு பதிலாக k plus 1 போட்டிங்கன்னா 1 square plus 3 square plus 5 square plus etc ப்ளஸ் இந்த 2k minus 1 the whole square அப்படியே எழுதிக்கோங்க. இதுக்கு அடுத்த டைம் எப்படிப்பா இருக்கும்? இந்த கேக்கு பதிலாக k plus 1 போடணுமா? அப்போ 2 கொண்டு உள்ளார மட்டும் வேண்டாம். 2k plus 2 minus 1 that is 2k plus 1 the whole square. அப்போ 2k plus 1 the whole square is equal to இங்கே கேக்கு k plus 1 போடுங்க. k plus 1 2 into k plus 1 2k plus 2 minus 1 that is 2k plus 1. இந்த கேக்கு k plus 1 2 into k plus 1. அப்போ 2k plus 2 plus 1 2k plus 3 divided by 3. அப்போது நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா k plus 1 into 2k plus 1 into 2k plus 3 divided by 3ன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? எடுத்துக்கலாமா? இப்போ லெஃப்ட் சைடு எடுத்துக்கோங்க. 1 square plus 2 3 square plus 5 square plus etc plus 2k minus 1 the whole square plus 2k plus 1 the whole square. ஓகே, ஈக்குவேஷன் 1 பிரகாரம் 1 square plus 3 square plus 5 square plus etc 2k minus 1 the whole square. ஆன்சர் என்ன? k into 2k minus 1 2k plus 1 divided by 3 plus 2k plus 1 the whole square. ஓகே, இப்போ என்ன பண்ணிங்கன்னா 3 எல்சிஎம் எடுத்துக்கலாமா? அப்போ k into 2k minus 1 2k plus 1 plus 3 into 2k plus 2 the whole square divided by 3. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த நியூமரேட்டரில் 2k plus 1 காமனாக இருக்கா? அப்போ k into 2k minus 1 plus 3 into 2k plus 1 divided by 3. இந்த k கொண்டு உள்ளே மட்டும், இந்த 3 கொண்டு உள்ளே மட்டும் பண்ணிக்கோங்க. மல்டி பண்ணால் உங்களுக்கு என்ன வருது? 2k ஸ்கொயர் ப்ளஸ் 5k ப்ளஸ் 3ன்னு வருதா? 2k ஸ்கொயர் ப்ளஸ் 5k ப்ளஸ் 3 தட் இஸ் என்னது? குவாட்ரடிக் ஃபங்க்ஷன் இன் கேவா? அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். இந்த 2k ஸ்கொயர் வச்சுக்கோங்க. இந்த 5kவை 2k ப்ளஸ் 3kன்னு எடுத்துக்கலாமா? அடுத்து 2k ப்ளஸ் 1 இந்த 2k ஸ்கொயர் ப்ளஸ் 2kல 2k காமன் எடுத்துலாமா? அப்போ k ப்ளஸ் 1 இந்த 3k ப்ளஸ் அடுத்து 3k ப்ளஸ் 3ல 3 காமன் எடுத்தால் k ப்ளஸ் 1 அடுத்தபடியாக இதுவும் k ப்ளஸ் 1 இருக்குது, இதுவும் k ப்ளஸ் 1. அப்போ k ப்ளஸ் 1 காமன் எடுத்தால் 2k ப்ளஸ் 3ன்னு ஆயிருமா?
அப்போ 2k + 1 இன்ட்டு 2k + 1 இன்ட்டு 2k + 3 / 3 வந்துருச்சா? ஓகேவா? ப்ரூவ் பண்ணியாச்சா? இதை ஆன்சர் பண்ணிச்சா? k + 1 2k + 1 2k + 3 / 3. அப்போ p of k + 1 is also true. ஓகேவா? இல்லைனா இது இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இந்த 2k² + 5k + 3 இந்த மாதிரி கூட ஃபேக்டர் பண்ணலாம். ஆமாம், 2 3s are 6. அப்போ மல்டிப்ளை பண்ணால் 6, ஆட் பண்ணால் 5. நம்பர்ஸ் வந்து என்னது? 2 3. ஓகேவா? ஆனால் 2k² இருக்கிறதுனால k² பதில் 2 இருக்குது. அப்போ இதில் 2 டிவைட் பண்ணிடலாமா? ஓகேவா? 2/2 ஆன்சர் என்ன? 1. அப்போ k + 1 இன்ட்டு k + 1 இன்ட்டு 2k + 3. k + 1 இன்ட்டு 2k + 3. இவ்வளோ விட சிம்பிளாக பண்ணிக்கலாம். ஓகேவா? 2k² + 5k + 3 ஃபேக்டரைஸ் பண்ணால் 2 3s are 6. அப்போ மல்டிப்ளை பண்ணால் 6, ஆட் பண்ணால் 5. அப்போது அந்த 2 நம்பர்ஸ் வந்து 2 and 3. 2 3s are 6, 2 + 3 5. இப்போ k² பதில் 2 இருக்கலாம், 2 டிவைட் பண்ணணும். அப்போ 2/2 1, 3/2ன்னு வருது. அப்போ k + 1 இன்ட்டு 2k + 3. அப்போ ஆல்ரெடி முன்னாடி 2k + 1 இருக்குது. அப்போ 2k + 1 இன்ட்டு k + 1 இன்ட்டு 2k + 3. ஓகேவா? ஸோ ப்ரூவ் பண்ணியாச்சு. p of k + 1 is also true. By mathematical induction, p of n is true for all n belongs to N. ஓகேவா? தேங்க்யூ.